தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நீர்மங்கையும் இரண்டு தோழர்களும் அப்படிங்கிற கதை தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 2 பகுதிகளாக முன்னமே வந்திருக்கு. அதையை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த கதையை திரும்ப கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். வான்மதி புறப்பட்டு போனதோ மானவேலுக்கும் செம்மலத்தாளுக்கும் நாட்கள் கனங்களாகவே கழிந்தது. ஏன்னா அவன் திரும்பி வர ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் செம்மணி மாணிக்கத்தை மானவேல் ஒரு தடவை கூட பயன்படுத்தவே இல்லை. செம்மலர்த்தாள் உறங்கும்போது அவன் அவளை பார்த்து கொண்டே இருப்பான். அவள் விழித்த பின் அவளுடன் பேசிக்கொண்டே பொழுது போயிடும். ஆனால் மானவேல் உறங்க நேர்ந்த சமயம் செம்மலர்த்தாளால் அப்படி நேரம் போக்க முடியலை. வீணாக கழியும் அந்த நேரத்தில் ஏன் மீனுலகம் சென்று சிறிது பார்த்து வரக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சா. பல ஆண்டுகள் குளத்தின் சிறையில் அடைபட்டிருந்ததால அவளுடைய ஆர்வம் பெரியதா இருந்துச்சு. அதனால அவள் செம்மணி மாணிக்கத்தை எடுத்துட்டு புறப்பட்டு போனா. அந்த நேரம் சாயந்தர நேர வெயில் பொன்னிலவு போல அப்படியே எரித்தது. அவள் குளத்தின் படிக்கட்டுல அமர்ந்திருந்தா. கொஞ்ச நேரம் அங்க இருந்த பின்னாடி மீண்டும் வந்து இளவரசன் படுக்கையின் முன்னாடி அமர்ந்து கொண்டா. இப்படி ஒரு தடவை அவள் வெளியுலகை பார்த்த பின்னாடி அவளுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. தினந்தோறும் இப்படி இளவரசன் தூங்கும் வேளையில மாலையில அவள் மேலே வந்து குளப்படியில் ஓய்வாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்தா. ஒரு நாள் மாலையில் அவள் குளப்படியில் இருந்து செங்கதிர்வானை பார்த்து கொண்டிருந்தா. அந்த சமயம் அவள் அருகே பின்புறம் ஒரு கிழவி அவளை உற்று பார்த்து கொண்டே இருந்தா. இதை செம்மலத்தால் கவனிக்கல. அவளுக்கு முன்பக்கம் இன்னொரு இளைஞனும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளையும் அவ நெடுநேரம் கவனிக்கவே இல்லை. முன்புறமாக வந்த இளைஞன் அருகே இருந்த மலைக்கோட்டை நாட்டின் இளவரசன். அவன் பெயர் எள்ளுமுடி. அவள் செம்மலத்தாளை பார்த்த உடனே பேச முடியாது வாயெடுத்து போனான். அவளுடைய அழகும் புதுச்சூழலும் அவனை மலைக்க வைத்தது. அதனால அந்த அழகு அவனை அறியாமலேயே அவள் பக்கம் இழுத்தது. அவளை பார்த்து ஆரணங்கே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அழைப்போட அவளை பார்த்து வந்தான். அவ புதிய ஆளை பார்த்ததும் திடுக்கிட்டா. மறுகணம் அவ நீரில் குதிச்சா. இளவரசன் படுக்கும் இடத்தில் போய் அவள் நிற்கும் வரை அவள் அச்சம் தீரவே இல்லை. அவள் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த செம்மணியோட வெளியில் சென்றதை பற்றி வருந்தினா. அவளுடைய ஆர்வத்தையும் கடிந்து கொண்டா. ஆனா இப்போதும் அவளுடைய பிழையை இளவரசனிடம் சொல்ல அவ துணியல. அந்த பிழைக்கு இனி இடம் தருவதில்லை அப்படின்னு மட்டும் உறுதி எடுத்துக்கிட்டா. இங்கே குளக்கரையில அவள் திடீர்னு நீருக்குள்ள சென்று மறைந்த போது எழுமுடி ஏமாற்றம் அடைஞ்சா. அவள் எப்படியும் நீரிலிருந்து வெளிவரத்தானே வேண்டும் அப்படின்னு அவன் காத்திருந்தான். இரவு முழுவதும் சென்றும் யாரும் வரல. அவள் மனித பெண்ணல்ல, நீர் நங்கையாகவே இருக்க வேணும் அப்படின்னு உறுதி அவனுக்கு ஏற்பட்டுச்சு. ஆயினும் அவன் உள்ளம் அவன் அழகை விட்டு வேறு எதிலும் நடல. அவன் அதே சிந்தனையாய் பேச்சு மூச்சொற்றவனா இருந்தான். நடைப்பினம் போல அலைந்தான். வாய்க்கு வந்தபடி பிதற்றினான். இளவரசனுக்கு ஏதேனும் பேயோ பித்தோ பிடித்து விட்டதென்று எல்லோரும் கலவரமடைந்தாங்க. மருத்துவர்கள் பல பேர் வந்து முயற்சி செய்தும் அவன் நிலை இன்னும் மோசமடைஞ்சுக்கிட்டே போயிருச்சு. மலைக்கோட்டையின் மன்னன் பெயர் மணிமார்பன். அவனுக்கு எழுமுடி ஒரே புதல்வன். அத்தோட செம்பாலை என்ற ஒரே புதல்வியும் இருந்தா. எழுமுடியின் நிலை கண்டு செம்பாலையும் உருகுனா. மன்னனும் துடிச்சான். அவன் குறையறிந்து குணப்படுத்துபவர்களுக்கு நாட்டில் பாதியையும் தன் புதல்வியையும் தருவதாக அவன் எங்கும் முரசறிவித்தான். இளவரசன் எழுமுடியின் குறை அறிந்து தீர்க்க யாரும் வரல. உண்மையில் அவன் நிலைமைக்குரிய காரணத்தை அறிந்தவர் அந்த நாட்டில் ஒரே ஒரு ஆள்தான். அது யாருன்னா குளக்கரையில செம்மலத்தாளின் பின்னின்று அவளை பார்த்திருந்த கிழவி. அவள் பெயர் பெய்வளை. மன்னன் மகன் குளக்கரையில் இருந்து வந்த நங்கையை எண்ணியே பித்து பிடித்து இருக்கிறான் அப்படின்னு அவ தெரிஞ்சிருந்தா அந்த நீர் நங்கையை கண்டு கைப்பற்ற முடியும் என்றும் அதனால எழுமுடியின் பித்தம் தீரும் என்றும் அவள் நினைச்சா. ஆனா இந்த செயலுக்கான பரிசுகள் அவளுக்கு பயன்படாது. அரசை அவள் ஆளவும் முடியாது. கிழவிக்கு பின்னும் பயன்பட வழியில்லை. இருந்தாலும் கிழவிக்கு ஆசை விடவே இல்லை. தன் மகனுக்கு அந்த பரிசுகளை வாங்கித்தர அவன் நினைச்சா. அந்த பெய்வளைக்கு ஒரே ஒரு புதல்வன் இருந்தான். அவன் பெயர் மாயாண்டி. அவனை எல்லோரும் மாயா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அவன்
அவன் இயல்பிலேயே மதிமந்தமுடையவன். கிழவியின் இளக்காரத்தால் அவன் கிட்டத்தட்ட கால் கிறுக்கனா இருந்தான். அவன் எப்போதும் மாயா மாயா காயா சோயா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். கிழவிக்கு அவன் கொடுத்த தொல்லை கொஞ்சம் நஞ்சமல்ல. அடிக்கடி நாள் கணக்கிலும் வார கணக்கிலும் அவன் எங்கெங்கேயோ ஓடிடுவான். எங்கும் சுற்றிவிட்டு திடீர்னு வந்து நிற்பான். அவன் கல்லா உள்ளத்தில் உணவு ஒன்றே ஓயாத ஆசையா இருந்துச்சு. அதற்கடுத்தபடியாக அவனுக்கு திருமணத்திலும் ஒரு மட்டி ஆர்வம் இருந்துச்சு. அவனை வீட்டுல தங்க வைக்க கிழவி அடிக்கடி அந்த ஆர்வத்தையே பயன்படுத்திட்டு வந்தா. அடே மாயி, எங்கும் போகாதடா, உனக்கு திருமணம் செய்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. அவன் உடனே குதித்தாடி கொண்டு 1-2 நாளைக்கு வீட்டிலேயே சுற்றுவான். இப்படி மாயாண்டியை பற்றி கிழவி நினைச்சுக்கிட்டே அரசன் மணிமார்பனிடம் சென்றா. நான் இளவரசனை குணப்படுத்த முடியும். நீங்கள் உறுதி கூறிய பாதி அரசையும் இளவரசியையும் என் புதல்வனுக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டா. அவளால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு மன்னன் நினைக்கல. இருந்தாலும் குணப்படுத்துவதில் உள்ள ஆர்வத்தால அப்படியே உறுதியும் சொன்னாரு மன்னர். கிழவி மன்னனிடமிருந்து சில வேலையாட்களும் காவலாட்களும் பெற்று குளக்கரை சென்றா. குளக்கரையில மறைவான ஒரு குடிசையை கட்டி இருந்தா. காவலரை சிறிது அப்பால் மறைவிலேயே தங்க வைச்சா. நாள்தோறும் அவ குளத்தின் மீதே கண்ணா காத்திருந்தா. அந்த கிழவிக்கு அனுபவம் அதிகம். பெண் மனதின் இயல்பை நன்கு அறிந்திருந்தா. அதனால ஒரு தடவை வெளிவந்த நீர்நங்கை மறுபடியும் மீண்டும் வராமல் இருக்க மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. கிழவியின் நம்பிக்கை சரியானதாவே இருந்தது. கொஞ்சம் பயம் செம்மலர்த்தாளை 2-3 நாட்கள் தான் தடுத்து வைத்தது. நாளாக ஆக ஆர்வம் பெருகியது, பயம் குறைந்தது. அவள் மீண்டும் மானவேல் உறங்கும் சமயத்தில் செம்மணி மாணிக்கத்துடன் கிளம்பினா. இந்த தடவை அவள் மிகவும் எச்சரிக்கையாகவே குளப்படியில் கால் வைத்தாள். செம்மலர்த்தாள் முற்றிலும் கரை மீது வரும் வரை கிழவி பதுங்கி நின்றிருந்தாள். நீர்நங்கை முழுமையாக குளக்கரைக்கு வந்ததும் அந்த கிழவி அவள் உள்ளத்தில் நல்ல நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேச்ச தொடர்ந்தா. குழந்தாய், குளத்தில் சறுக்கி விடாதே, பார்த்து கால்வை. நான் பெரியவள் தானே அம்மா, உனக்கு தலை கோதி விடுகிறேன் அப்படின்னு பக்கத்துல போனா. அன்னையின் பாசமொழி போன்ற இந்த பேச்சுல செம்மலர்த்தாளின் பயம் முழுவதும் அகன்றது. அவள் தலைமுடியை கிழவியிடம் விட்டு அளவலாவி இருந்தாள். கிழவி முன்பே காவலரிடம் ஒரு சமிக்கை திட்டம் செய்திருந்தா. தலையை கையில் பிடித்தபடியே சிறிது கனைத்து கொண்டா. காவலர் உடனே வந்து செம்மலர்த்தாளை சிறைப்படுத்திட்டாங்க. நீர்நங்கை ஆவன அலறுனா, ஓட முயற்சி செய்தா. ஆனா அவ முயற்சி காலங்கடந்தாகிருச்சு. காவலருடனும் கிழவியுடனும் அவள் மணிமார்பன் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அவளை பார்த்ததும் இளவரசன் எழுமுடியின் பித்தம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. அவன் தந்தையிடம் சென்று குளத்திலிருந்து எழுந்த பெண்ணையே நான் மனம் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னான். மன்னனும் அதற்கு இசைந்தான். விரைவில் ஒரு நாளும் குறிச்சாங்க. கிழவி அதே நாளில் தன் புதல்வனுக்கும் இளவரசியை மனம் செய்விக்கும்படி கேட்டுக்கிட்டா. 2 திருமணங்களுக்கும் ஒரே நாள் குறிக்கப்பட்டது. ஆனா நீர்நங்கை இதற்கு ஒரு தடை உண்டு பண்ணுனா. எனக்கு முன்பே திருமணம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மணமகனை மணவரையில் விட்டுவிட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால் நான் 6 மாதம் எந்த ஆடவரையும் பார்ப்பதற்கில்லை. அந்த காலம் முழுவதும் நான் நோன்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னான். மன்னன் இதற்கு இணங்கினா. 2 திருமணங்களும் 6 மாதம் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. இந்த ஏற்பாட்டுக்கு கிழவி பெய்வளையும் மகிழ்வோட இணங்கினா. ஏன்னா அவள் குளக்கரையில் தங்கிய காலத்துல அவள் புதல்வன் மாயாண்டி எங்கோ போயிருந்தான். அவன் வரவை எதிர்பார்த்தே திருமண நாள் குறிக்க அவன் நினைச்சான். இப்படி இருக்கையிலே குளத்தடியில் உள்ள அரண்மனையில் இளவரசன் மானவேல் தூங்கி எழுந்தான். எழுந்தபோது வழக்கப்படி செம்மலர்த்தாள் அருகில் இல்லை. பூங்கா சென்றிருக்க கூடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பூங்கா போய் சென்று பார்த்தான். எங்கு தேடியும் காணாததால பரபரப்படைந்தான். செம்மணி மாணிக்கத்தையும் காணாததால அவன் நிலை இன்னும் மோசமானது. அவன் குளத்தடியில் அடைபட்டான். செம்மலர்த்தாள் எங்கே சென்றாள், என்ன ஆனாள் அப்படின்னு தெரியாம அவன் துடிதுடிச்சான். இந்த நிலையில அவன் நண்பன் வான்மதி அரண்மனை சென்றுவிட்டு தான் வந்ததற்கு அடையாளமாக மானவேல்
மானவேலின் பெயர் எழுதிய கல்லை குளத்தினுள் எறிவதாக சொல்லியிருந்தான் இல்லையா? அந்த கல் ஒரு நாள் பூங்காவில் விழுவது கண்டான் மானவேல். மேலெழ விரைந்தான். செம்மணி மாணிக்கமில்லாமல் தான் செயலற்று இருப்பதை உணர்ந்து மீண்டும் பதைத்தான். கற்கள் அடுத்தடுத்து விழுந்தன. அவை அவன் துயரை பெருக்கினலையன்றி வேறு எவ்வகை மாறுபாடும் உண்டு பண்ணல. ஏன்னா அவன் செம்மணி மாணிக்கம் இல்லாமல் குளத்தின் மேல் வரவே முடியாது. அதைத்தான் அந்த இளவரசி எடுத்து சென்று விட்டாளே. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் கேட்கலாம். நன்றி.